திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் அபாத்திரம் என்ற தலைப்பில் அவர் சொல்லியிருக்க பாடல்கள். அது தானம் யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறத, யாருக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்கிறார் அபாத்திரங்கிற தலைப்பில். திருச்சிற்றம்பலம். ஆமார் அறியான் அதிபஞ்ச பாதகன் தோமாறும் ஈசர்க்கும் தூய குறவர்க்கும் காமாதி விட்டோர்க்கும் தரல் தந்து கற்பிப்போன் போமா நரகில் புகான் போதம் கற்கவே. ஆமார் அறியான் அதிபஞ்ச பாதகன். இந்த பஞ்ச பாதகத்தையும் அது குற்றம்னே தெரியாமல் இருக்கானா, அப்படிப்பட்டவன். அந்த 5 பாவம் என்ன அப்படின்னா, கொலை, பொய், களவு, காமம், மற்றவர்கள் பொருள் மீது ஆசைப்படுறது, இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த பாவம், அது பாவமே தெரியாமல் இருக்கக்கூடியவன் அந்த செய்கிறான். அந்த பஞ்ச பாதகத்தையும் செய்யக்கூடியவன். தோமாறும் ஈசர்க்கும் தூய குறவர்க்கும் காமாதி விட்டோர்க்கும் தரல் அப்படின்னா, சிவபெருமான் எந்த குற்றமும் இல்லாத சிவபெருமானுக்கும் மலவாசனை அகன்ற ஆச்சாரியருக்கும், காமாதி விட்டோர்னா காமம், குரோதம், லோபம், மோகம் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றங்களை நீங்கிய ஞானியர்களுக்கும் கொடுத்து அவங்கள அந்தந்த நிலையிலே நிற்க செய்தால் போமா நரகில் புகான் அப்படின்னு சொல்கிறார். பிறர் அப்படி அவங்களுக்கெல்லாம் தானம் கொடுத்து இருந்தால் அந்த குற்றம் செஞ்சவங்கெல்லாம் போகக்கூடிய அந்த பெரிய நரகத்துக்கு போக மாட்டான். சிவ ஞானியர்களுக்கு கொடுக்கறதுனால, அவன் அந்த தானம் பண்ணுறதுனால அவன் செஞ்ச அந்த பாவ செயலுக்கான தண்டனையான நரகம் போகக்கூடிய அந்த வழி இருந்தாலும் அவன் அந்த நரகத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறார். அடுத்த பாடல். மண்மலை அத்தனை மாதனம் எயினும் அண்ணல் இவனென்றே அஞ்சலி அத்தனாய் எண்ணி இறைஞ்சாதார்க்கு ஈந்து இருவரும் நன்னுவர் ஏழாம் நரக குழியிலே. மண்மலை அத்தனை மாதனம் ஈயணும்னா, அந்த மண்ணுலகத்தில் இருக்க பொருள் செல்வங்க எல்லாத்தையும் மலையளவு கொடுத்தா கூட அண்ணல் இவனென்று அஞ்சலி அத்தனாய், சிவபெருமானே பரம்பொருள் அப்படின்னு எண்ணாமல் இருக்கக்கூடியவனுக்கு எண்ணிறைஞ்ச ஆதார்க்கு ஈந்து இருவரும் நன்னுவர் ஏழாம் நரக குழியிலே. இப்படி அந்த 2 பேரும் சிவனே பரம்பொருளை எண்ணாமல் இருக்கிறவன் இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற செல்வம் முழுசும் மலையளவு யாருக்கு தானம் கொடுத்தா கூட அதை கொடுத்தவனும் சரி வாங்கினவனும் சரி 2 பேருமே 7 வகையான நரகங்களில் போய் விழுந்து துன்பப்படுவாங்க. அதாவது சிவ புண்ணியம் செய்யணும். அப்படி இல்லாமல் மற்றவங்களுக்கு நீ தானம், இறை சிந்தனை இல்லாமல் நீ தானம் பண்ணாலும் வாங்கினாலும் 2 பேருமே நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி, இறை சிந்தனையோடு எந்த நான் செய்கிறேங்கிற அந்த தன்முனைப்பு இல்லாமல் எல்லாம் இறைவன் கொடுத்ததை நம்ம ஒரு கருவியாக இருந்து நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிற அந்த நினைப்போடு செஞ்சோம்னா நமக்கு எந்த ஒரு பாவமும் வராது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம்.